லாஸ்ட் இயர் பிப்ரவரி மாதம், போன வருஷம் பிப்ரவரி மாதம் நாம் சென்னை பூந்தமல்லிக்கு பக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அந்த இடத்த பற்றி ரிவ்யூ பண்ணியிருந்தேன். இப்போது அந்த வேலைகள் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு திரும்ப இன்னொரு முறை, இரண்டாவது முறை அந்த பேருந்து நிலையத்தை ரிவ்யூ பண்ணலாம். தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க, குத்தம்பாக்கம் தான். வாங்க போவோம். நம்ம முன்ன இந்த வீடியோ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், முன்னாடி பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு, இந்த பக்கம் மெட்ரோ ஒர்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் 75% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மெட்ரோ ஒர்க்கெலாம் முடிஞ்சதுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க அப்படியே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்னை பெங்களூர் ஹைவேவில் தான் இருக்கோம். இந்த பக்கம் சங்கீதா ஹோட்டல்ஸ் இருக்கும். இந்த ஜங்ஷன் தான் நம்ம திருத்தணி திருவள்ளூர் போகிற ஜங்ஷன். நசரத்பட்டி தாண்டி வந்தோம்னா அங்கே தான் நாம் நிற்கிறோம். அப்படியே இந்த சென்னை பெங்களூர் ஹைவேவில் நாம் இன்னொரு 2 கிலோமீட்டர் பயணிக்கலாம். வாங்க, வந்தால் போனால் நான் உங்களுக்கு அந்த ரூட் அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறேன், அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துக்கு. வாங்க, நாம் இந்த சென்னை பெங்களூர் ஹைவேவில் அப்படியே பயணிக்கலாம். இதனால் எடுக்க முடியல. இந்த சென்னை பெங்களூர் ஹைவேவில் லெஃப்ட் சைடில் EVP சினிமாஸ் இருக்குங்க. இந்த ரைட் சைடில் ராஜலக்ஷ்மி காலேஜ் இருக்கும். இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஒரு இந்த இடத்துல உள்ள ஒரு ரோடு போகும். பச்சை போர்டு கூட தெரியும். இங்கே தாங்க அந்த பேருந்து நிலையம் உள்ளே இருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ளே தான், ரைட் சைடில் உள்ளே இருக்குது. வாங்க போவோம். நமக்கு முன்னாடி அந்த ஒரு சிக்னல் தெரியும். அந்த சிக்னலில் யூ-டர்ன் பண்ணி திரும்ப பூந்தமல்லி டைரெக்ஷனில் வந்து உள்ளே போகணும் நம்ம. வாங்க போகலாம். சென்னை பெங்களூர், இந்த சென்னை பெங்களூர் ஹைவேவில் யூ-டர்ன் பண்ணிட்டேங்க. அந்த பக்கம் பாருங்கள், ரைட் சைடில் EVP சினிமாஸ் இருக்குது. இந்த பக்கம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இப்போ இந்த யூ-டர்ன் பண்ணி இந்த பூந்தமல்லி போகிற டைரெக்ஷனில் ஒரு 300 மீட்டர் போயிட்டோம்னா லெஃப்டில் உள்ளே போகணும். வாங்க போகலாம். இந்த குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தினுடைய லேட்டஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். நாம் இப்போ இந்த குத்தம்பாக்கம், இந்த சென்னையினுடைய 4வது பேருந்து நிலையங்க, 4வது பஸ் ஸ்டாண்டு. ஃபஸ்ட்டு கோயம்பேடு, அப்புறம் மாதவரம், அப்புறம் கிளாம்பாக்கம், இப்போ குத்தம்பாக்கம் பூந்தமல்லிக்கு அருகில் திருமழிசைக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஏற்கனவே லாஸ்ட் இயர் இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். 1 இயர் ஆகுது. இப்போ என்ன அப்டேட்டு, இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, அதை பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். வாங்க, இந்த பேருந்து நிலையத்தை பற்றின ரிவ்யூ பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த சென்னை பெங்களூர் ஹைவேவிலேருந்து உள்ளே வந்துட்டுங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா தெரியும் EVP சினிமாஸு, இந்த பக்கம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். உள்ளே வந்துட்டோம். ஆனால் இந்த பேருந்து நிலையத்திற்கு இந்த சிமெண்ட் ரோடு, நல்ல சிமெண்ட் ரோடுங்க. இந்த பக்கம் திருமழிசையினுடைய இந்த துணைக்கோள் நகரெல்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இந்த பக்கம் உள்ளே தெரியுது, ஆனால் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு இல்லை. நான் ஜூம் பண்ணுறேன் இருங்க. இந்த பக்கம் அதை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பேருந்து நிலைய கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. முடிந்தவரையிலும் போவோம். ஏன்னா கண்டிப்பாக இந்த முறை வந்து கண்டிப்பாக நம்மளை நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிந்தவரையிலும் உங்களுக்கு நான் என்ன அப்டேட்டுன்னு சொல்கிறேன். இந்த இது உள்ளே இருக்குது பாருங்கள், இதுதான் பேருந்து நிலையம். வாங்க போகலாம். இந்த பேருந்து கட்டுமான பணிகள்லாம் முழு வீச்சில் போகுதுங்க. 85%லேருந்து 90% முடிஞ்சிச்சு. இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு சொன்னார், இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேபர்கிட்ட, மேக்ஸிமம் இன்னும் ஒரு 3 மந்த்ஸு இல்லை 4 மந்த்ஸில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வேலைகளும் மும்முரமாக போய்கிட்டு இருக்கு. இது வந்து வெஸ்ட் பவுண்டுங்க, மேற்கு பகுதி. சென்னையிலிருந்து மேற்கு நோக்கி போகும் பேருந்துகள். இந்த பக்கம் வேலூர், ஆரணி, பெங்களூர், தருமபுரி, திருப்பத்தூர், ஆற்காடு, சித்தூர், இந்த மாதிரி இந்த மேற்கு பகுதிகளுக்கு போகிற பேருந்துகளை இங்கேருந்து இயக்கிற மாதிரி, அதுக்கு தான் இந்த பேருந்து நிலையம். இந்த குத்தம்பாக்கம் சென்னையினுடைய அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது மாதிரி பேருந்து நிலையம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பார்த்தீங்கன்னா ஹைவேவுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஹைவேவிலேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே வருது. அது ஒன்று தான். மற்றபடி இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். இந்த மாதிரி பேருந்து நிலையங்கள் கொண்டு வர்றது டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுற விஷயம், நல்ல விஷயந்தான். பார்ப்போம். இது பயன்பாட்டுக்கு வரப்போ தான் இதனுடைய பலன் நம்மளுக்கு முழுமையாக தெரியும். நாங்கள் அப்படியே இந்த பேருந்து நிலையம்
ஜூம் பண்ணுறேன். இதுதான் போகிற கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. கிட்ட ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல, அங்கே ஒர்க் நடக்குது. அந்த வழியெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பற்றின ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த பேருந்து நிலையம் பார்த்திங்கன்னா மொத்தம் 427 கோடி மதிப்பீடு ஆகுதுங்க. இதுக்கான இந்த பேருந்து நிலையம் கட்டுறதுக்கான செலவுகள் முழுவதும் ஏசி குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையமாக வரப்போகுது. ஆமாம், அது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இந்த பேருந்து நிலையத்துடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 25 ஏக்கர் ஆகுதுங்க. 25 ஏக்கரில் இந்த பேருந்து நிலையம் வருது. ப்ளஸ்ஸு இந்த பேருந்து நிலையத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து 41 கடைகள் வருது. அது அலாட் ஆகிருக்கு. அதில் 8 கவுண்டர், தனியாக 8 கவுண்டர் இருக்குங்க. ப்ரைவேட் பஸ்ஸுங்களுக்கான டிக்கெட் புக் பதிவு, டிக்கெட்டு ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு, இப்படி பல்வேறு வசதிகளை. ப்ளஸ்ஸு இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட இப்போ ஃபெசிலிட்டிஸ் நிறைய கூடுதல் பண்ணியிருக்காங்க. எஸ்கலேட்ரு, லிஃப்ட்டு, ஊனமுற்றவர்களுக்கு தனியாக, திருநங்கைகளுக்கு தனித்தனியான கழிப்பறைகள், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் டிலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த மார்ச் இல்லை ஏப்ரலுக்குள்ளே இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்ஸு மத்திய அரசுக்கிட்ட பேசியிருக்காங்க. இந்த பேருந்து நிலையத்திலேருந்து சென்ட்ரல் அந்த NH அணுகல் சாலைகளை அணுகிறதுக்கு. இந்த பேருந்து நிலையம் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 2000க்கும் மேற்பட்ட வண்டிகளை பார்க் பண்ணுற வசதியும், அட் ஏ டைமில் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து 200 பேருந்துகளை கையாளுற வசதியும் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இந்த பேருந்து நிலையத்துக்கு இருக்குது. ஆனால் எதுனாலனா டிலேனா, இந்த இடையில் கோவிட் வந்தது. அந்த கோவிடில் கொஞ்சம் கட்டுமான பணிகள் டிலே ஆச்சு. ப்ளஸ்ஸு இதுக்கான அணுகல் சாலை, இப்போ கிளாம்பாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மெயினில் NHலே இருக்கும் கிளாம்பாக்கம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது பாருங்கள், இது இப்போ பேருந்து நிலையம் இந்த இடத்துல இருக்க உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வருது பாருங்கள். இந்த சாலை இப்படியே வந்து இப்படியே மெயின் ரோடுக்கு போகுது. நான் ஜூம் பண்ணுறேங்க, எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். EVP அது தெரியுதுங்களா? இதுதான் EVP. இவ்வளோ தூரம் போய் ஆகணும். இதுக்கான இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த NHAI அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த அணுகல் சாலைகள், இந்த பேருந்து நிலையத்துலேருந்து வெளில வர்றதுக்கு, உள்ளே போகிறதுக்கு, அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இப்படி பல்வேறு வசதிகளுங்க இந்த பேருந்து நிலையத்துக்கு வருது. இந்த பேருந்து நிலையம் நிச்சயமாக ஒரு புதுமையான, கிளாம்பாக்கத்தை விட ஒரு நவீன வசதிகள் கொண்ட, அதான் சொல்லிட்டேனே, முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையமாக வரப்போகுது. இப்படி பல வசதிகள் வரப்போகுது இந்த பேருந்து நிலையத்திற்கு. முக்கியமாக இந்த பகுதிகளெலாம் கொஞ்சம் வளர்ச்சி அடையும். இந்த திருமழிசை சேட்டலைட் டவுன் வேறு வரப்போகுது. அதனால் இந்த பேருந்து நிலையம் ஒரு மேற்கு நோக்கி செல்லும் பயணிகளுக்கு ஒரு முக்கியமான கனெக்டிவிட்டி. சென்னையினுடைய அந்த வருங்கால இந்த டிராஃபிக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். வாங்க, கண்டிப்பாக இன்னொரு 3 மாதத்தில் திரும்ப இந்த பேருந்து நிலையத்துக்கு நாம் வருவோம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. இந்த பேருந்து நிலையத்தை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணது எனக்கு தெரிஞ்சு நான் தாங்க. இப்போ நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, கனெக்டிவிட்டி. மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் அலையிறது பற்றி தான் நான் பேசினேன். மற்றபடி பேருந்து நிலையம் வரக்கூடாது, பேருந்து நிலையத்துக்கெல்லாம் எதிரிலாம் நான் கிடையவே. வர்றது நல்லது தான், ஆனால் அது கொஞ்சம் ஈஸியாக. இந்த பேருந்து நிலையத்துக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருங்க CMDA மினிஸ்டர் மிஸ்டர் சேகர் பாபு. அது ஒரு நல்ல விஷயம் வந்ததுன்னா. வாங்க அடுத்தடுத்து பார்ப்போம். வாங்க, அங்கே இருக்கு பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறது. இது உள்ளே வர வழி, பேருந்து நிலையத்திற்கான வழி. அப்படியே போய் அந்த இடத்துல போய் அந்த பெரிய பில்டிங் தெரியுதுங்களா, அங்கே லெஃப்ட் எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும். கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் அந்த பேருந்து நிலையத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன். 80% பணிகளுக்கு, 80%த்துக்கு மேலே பணிகள் முடிஞ்சிடுச்சு. ஒரு நல்ல விஷயம். ஓகே, இது வந்து ஆப்போசிட்டில் தெரியறது தான் EVP. இது வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இது சென்னை பெங்களூர் ஹைவே. சரிங்க, இந்த பேருந்து நிலையத்தை பற்றின ஒரு ரிவ்யூ, எந்த விதமான நெகட்டிவ் கமெண்ட்டும் இல்லாமல் பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும். வருங்காலத்திற்கான ஃப்யூச்சருக்கான விஷயம் இதெல்லாம். இதில் நமக்கு பிடிக்குது நமக்கு பிடிக்கலன்றது வேறுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான மனநிலை இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல திட்டம், இந்த மாதிரி ஃப்யூச்சருக்கான ஒரு நல்ல திட்டம்,
அதை மனசில் கொண்டு நாம் எல்லாம் இது மாதிரி ஒரு விஷயத்தை அரசு கொண்டு வர்றப்போ, எந்த அரசாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னே கொண்டு வந்தாங்க, நாங்கள் கொண்டு வந்தோம், அதெல்லாம் தேவையில்லை. ஒரு திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வராங்க. அதில் ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் அந்த திட்டத்தை நம்ம மனநிறைவோடு ஏற்றுக்க வேண்டியது நல்ல விஷயம். வாங்க அடுத்து இந்த பேருந்து நிலைய திறப்பு விழாவுக்கு வருவோம். கண்டிப்பாக வருவாங்க. வாங்க அப்படியே இந்த பேருந்து நிலையத்துலேருந்து வெளியேறுவோம். வெளியே போகலாம். ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் வண்டி ஓட்டுறதுன்றது ரொம்ப சிரமங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஏன்னா இது ரிஸ்க்கு. இந்த பேருந்து நிலையத்திற்கான இந்த நுழைவு வாயில் அமைக்கிற பணிகள் எல்லாம் நடக்குதுங்க. தரமான ஒரு சிமெண்ட் சாலையெல்லாம் முன்னாடியே போட்டிருக்காங்க. இந்த பக்கம் சென்னை பெங்களூர் ஹைவே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஆப்போசிட்டில் இவிபி, அதுதான் ஒரு லேண்ட்மார்க்கு. இவிபிக்கு ஆப்போசிட் சைடு ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேருந்து நிலையத்துக்கான அந்த நுழைவு வாயில் அந்த சைடில் வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அதுக்கான வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஓகே, மெயின் ரோடுக்கு வந்துட்டேங்க. இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்துட்டோம். பார்த்தாவே தெரியும். இங்கே போர்டு இருக்கும் பாருங்கள், குத்தம்பாக்கம் ஊராட்சி. இதுதான் இந்த பேருந்து நிலையத்துக்கான பேர் காரணம். இந்த பேருந்து நிலையம் இருக்கிற இடம் குத்தம்பாக்கம் ஊராட்சி. சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலைக்கு வந்துட்டோம். அதிலிருந்து உள்ளே போகணும். இந்த ரோட்லேருந்து தான் உள்ளே வரணும் நம்ம. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். இந்த குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றின வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சொன்னதெல்லாம் செஞ்சுருங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ரைட், பாய். அவ்வளோதாங்க. இந்த குத்தம்பாக்கம், இந்த சென்னையினுடைய 4வது பேருந்து நிலையம், பேருந்து முனையம், இதை பற்றி ஒரு ரிவ்யூ அதான் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து மார்ச் இல்லை ஏப்ரல், இன்னும் 2-3 மந்த்ஸில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 80% மேலே ஒர்க்குகள் முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல விஷயம். இந்த பேருந்து நிலையம் வந்ததுன்னா இப்போ கோயம்பேடுலேருந்து ஆப்ரேட் ஆகிற அந்த மேற்கு நோக்கி போகிற பேருந்துகள் அனைத்தும் இந்த பகுதிக்கு மாறிடும். ஓகே, இந்த பேருந்து நிலையத்தை பற்றின ரிவ்யூலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு தொடர்ந்து இருக்கணும் என்றைக்கும். அப்போ தான் நான் மேன்மேலும் வளர முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.